பாவி. வேண்டாம் சிவா, என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாத. நான் உங்களை சாக விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல சிவா, நான் இத்தனை நாள் வாழ்ந்ததே வேற நடப்பணுமாதான். என்ன பத்தி கவலைப்படாத. முதல்ல காமாட்சி போய் காப்பாத்து. இல்ல என் புருஷன் அவளை கொன்னுடுவாரு. என்ன சொல்றீங்க? அவ அம்மனுக்கு ஏத்த போற மாவிளக்குல என் புருஷன் வெடிகுண்டு வச்சிருக்காரு. அவளை போய் காப்பாத்து. மனசுல பயபூர்ணமா நினைச்சுக்கிட்டு மாவளை கேட்டுமா? ராஜவேலு, இன்னும் நீ எத்தனை பேர் சாகடிக்க போற? இன்னும் எத்தனை பேரோட உயிர் உனக்கு வேணும் சொல்லு. நிறுத்துப்பா. என்ன நீ பாட்டு உலையில அரிசி மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற? காமாட்சி கொலை செய்ய மாவிளக்கல் வெடிகுண்டு வச்சதும் இந்த துறதான். நானா? அவங்க வீட்டு மாவிளக்குல நான் எப்படிப்பா வெடிகுண்டு வைக்க முடியும்? ஏப்பா, காமாட்சி உன் கூட வாழை மறுத்தாங்கிற கோவத்துல அவளை கொலை பண்ண சரி பண்ணிட்டு பழியத்துக்கு எம்எல்ஏ போறியா? இந்த ஊரே தெய்வமா மதிக்கிற நம்ம காமாட்சி கொள்ளு நான் நினைப்பனா? என்னைய அது அநியாயமா இருக்கு. கேளுங்க என் நியாயத்தை. நியாயத்தை கேட்கத்தான போறாங்க. சதிகாரங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. என் நண்பன் மாணிக்கத்தை கொண்ட பாவிடா நீ. என்னப்பா சொல்ற? மாணிக்க கொல்லப்பட்டானா? கொலை செஞ்சது நம்ம ராஜவேலுவா? ஆமா, மாணிக்கத்தை கொலை பண்ணது இந்த ராஜவேலுதான். உன் தங்கச்சிக்கு புருஷனா வரவனே கொண்டுட்டு அவளுக்கு வெள்ளப்படவை கொடுத்து சந்தோஷப்பட்டவனி உன் வழியில குறுக்க வந்ததுக்காக உன் கைத்தடிங்களை வச்சு உன் பொண்டாட்டியை கொலை செஞ்சவனி காமாட்சியை கொலை செய்து கசக்கமா உனக்கு? அட பாவி, ஏன் பொண்ட அவ செத்தது எனக்கே தெரியாத. டேய், நிஜமாவே செத்துட்டாளா? என்ன கொல்ல வந்த நீ அனுப்புன ஆளுகிட்ட இருந்து என்ன காப்பாத்த அவங்களோட உயிரை விட்டாங்க அந்த உத்தமி. போய் சேர்ந்துட்டாளா? சொல்ல விட்டு. ஐயோ அண்ணலட்சுமி, புள்ளியவதியை இவன் கொண்டுட்டு பழிய என் மேல தூக்கி போறானே, நீ நல்லா இருப்பியா? ஏன் நீ ஏன் நல்லா தானே இருக்க? திரும்ப திரும்ப குத்தத்தை ஏமன சுமத்தி நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத தம்பி. என்ன தலைவரே, ஒரு பாவம் அறியாத என்ன பார்த்து கொலகாரன்னு பட்டம் கட்டுறான், நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? வந்து இது சரிப்பா, நான் தான் கொலகாரன்னு சொல்றிய, அதுக்கு என்ன சாட்சி? எப்படி முடிச்சாரு பாத்தீங்களா? செத்து போனவங்க சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிற தைரியத்துல பேசுறியா? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆத்தா தான் சாட்சி. ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டா உண்மை தானா வரப்போகுது. பழைய ஆத்தாளம் தான் பட்டுன்னு சொல்லிடுவா. இப்ப வெறும் காமாட்சி தானே முதலாளி. என்னையா சொல்ற? அவர் உண்மையாங்க சொல்றாரு. அதுங்க காமாட்சிக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல, அருள் வந்துச்சு. இப்பதான் எல்லாமே ஆயிடுச்சுல, அத சொல்றான். ஏண்டா ராஜவேலு, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. ஆத்தா காமாட்சி மேல வர்றதுக்கு அடையாளமே அவன் கண்டறந்தா கற்பூரம் எறியறதான். உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில ஆத்தாவை பழிச்சு பேசாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, இந்த ஊருக்கும் நல்லதில்ல. உங்க பிரச்சனை தீரணும்னா ஒரே வழி, ஆத்தாவை கூப்பிட்டு உத்தரவு கேட்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லது. என் மடியில கனம் இல்ல, அதனால பயமும் இல்ல. நான் மட்டும் என்ன அடிமடியில அம்மிக்கல்ல கட்டிக்கிட்டு அலையிறேன்? எனக்கு தான் கனவும் இல்ல, பயமும் இல்ல. ஆத்தாளுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஊர் ஜனங்க இப்ப
இப்ப பல சங்கடங்கள் அனுபவிக்கிறாங்களே, என்னதாயே காரணம்? மாணிக்கம் விபத்துல இறந்துட்டானா இல்ல வேற யாராவது கொன்னுட்டாங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. மாணிக்கம் விபத்துனால சாகல. திட்டமிட்டு மாணிக்கத்தை கொன்னது ராஜவேல். அதனால வந்த பாவத்தை தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க. தாயே, உன் உத்தரவு மீறி என் மகன் காமாட்சி கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுக்காக அவனை தண்டிச்சிடாத தாயே. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னியே, அது ஏன் தாயே? மாணிக்கத்தோட உடல் தான் அழிஞ்சதே தவிர ஆத்மா அழியல. அது ஆவி ரூபத்துல ராஜவேலுவ பழி வாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சிவா உடம்புல வந்து போனது. அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு வந்தது. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எப்போ உத்தரவு வந்ததோ அப்பவே மாணிக்கத்தோட ஆவி தன்னால தன் நண்பரோட வாழ்க்கையை பாதிக்க கூடாதுன்னு சிவா உடம்புல இருந்து நிரந்தரமா விலகிடுச்சு. அதனாலதான் காமாட்சியோட கழுத்துல சிவா தாலி கட்ட முடிஞ்சது. நம்ம மான மரியாதை போச்சுங்க. அந்த பையன் சிவா நம்மள சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. நிறுத்துறா. மான மரியாதை பத்தி நீ பேசுறியா? பாதி மான தங்கச்சால போச்சு, ஒன்னால கொஞ்சம் போச்சு, மிச்ச மீதியும் பொண்டாட்டி குளிது வேண்டி போச்சுட்டு போயிட்டா. இனிமே மான மரியாதை கடையில கிடைச்சா வாங்க வேண்டியதுதான். அதுக்காக நம்மள தட்டி கேட்க அவன் யாருனே? இப்ப அவன் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இந்நேரம் ஆத்தா உத்தரவு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம யோகிதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம கதை கந்தல் தான். கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறதாண்டா உத்தமா. அண்ணே, நம்ம சொத்தெல்லாம் விட்டுட்டானே. நம்ம சொத்தா? யாரா அவன்? எல்லாம் ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சு சொத்து தானே. அவ்வளவு சொத்தையும் விட்டாலும் விடுவேன், அந்த சிவாவை மட்டும் உயிரோட விடவே மாட்டேன். நானும் உன்னை கொல்லாம விட மாட்டேன். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வர வேண்டாமேன்னு நானே வந்துட்டேன். உன்னையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியாம விட்டது தப்பா போச்சு. இப்ப மரமாயி மாறு தட்டி நிக்கிற. வெட்டிடலாம். டேய், மரமே நம்ம இடத்த தேடி வந்திருக்குடா, வெட்டுங்கடா.
ஏமா இப்படி பண்ணிட்ட? இப்படி பண்ணதான் சரி. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் மாணிக்கத்தை கொன்னுட்டான். தாய் மாதிரி என் மேல பாசத்தை காட்டின என் அண்ணியை கொன்னுட்டான். இதுக்கு மேல இவனை உயிரோட விட்டு இருந்தா சிவாவை காமாட்சி வாழ விட்டுருக்க மாட்டான். இவன் ஒருத்தன முடிவுலதான் இந்த ஊருக்கு சந்தோஷங்கிறதுனால நான் இவனை கொன்னுட்டேன். ஒரு கெட்டவன் அழிஞ்சான்னு எல்லாரும் சந்தோஷப்படுங்க.